ஊர்ல ஒரு சட்டம் கடுமையா இருக்கும். அந்த சட்டத்தை ஃபாலோ பண்றது ரொம்பவே கடுமையா இருந்தாலும் பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தின் பேர்ல பண்ணுவாங்க. இந்தியாவுல பொது இடத்துல முத்தம் கொடுக்க கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாதுன்னு பல சட்டங்கள் இருக்கு. அதே மாதிரி ஃபாரின்லயும் சில சட்டங்கள் இருக்கு. கொஞ்சம் விசித்திரமா இருக்கு. அது என்னன்றத பாக்கலாம். லண்டன்ல ஒரு சட்டம் இருக்கு. அது என்ன சட்டம் அப்படின்னா, பப்ளிக்ல உறவு வச்சுக்க கூடாது. நல்ல விஷயம் தானே அப்படின்னு நினைச்சா இங்கதான் தப்பு பண்றீங்க. இரு சக்கர வாகனங்கள் இருக்கிற இடத்துல உறவு வச்சுக்க கூடாதாம். அப்படி உறவு வச்சுக்கிட்டா போலீஸ் அவங்கள கூட்டிட்டு போயிடுவாங்களாம். பொதுவாவே ஃபாரின்ல, லண்டன் மாதிரியான இடங்கள்ல, பொது இடங்கள்ல முத்தமிடுறது ஒரு பெரிய தப்பு கிடையாது. அதுக்கு எகெயின்ஸ்டா சட்டங்கள் ஒன்றும் கிடையாது. ஆனா பொது இடத்துல செக்ஸ் வச்சுக்க கூடாது அப்படிங்கறது அங்க இருக்கிற ஒரு சட்டம். ஆனா அது பல பேரு மதிக்கிறதே கிடையாது. பட்ட பகல்ல வெட்ட வெளியில பல பேரும் உறவு வச்சுக்கிறத தொடர்ந்துகிட்டே தான் இருக்காங்க. ஆனா இருசக்கர வாகனங்கள் இருக்கிற இடத்துல உறவு வச்சுக்கிட்டா போலீஸ் உடனடியா கூட்டிட்டு போயிடுவாங்களாம். மத்த இடங்கள்ல எப்படியோ அது அவங்களுக்கு தான் தெரியும். சீனாவுல பெண்கள் ஹோட்டல்ல தங்கி இருக்கும் போது நிர்வாணமா இருக்க கூடாதாம். சில நேரங்கள்ல அவங்க குளிக்கிற பாத்ரூம்ல கூட நிர்வாணமா குறிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்காம். நேபாளம், பங்களாதேஷ் இந்த நாடுகள்ல பொது இடங்கள்ல உறவு வச்சுக்கிறது மாதிரி காட்சிகள் இருக்கிற திரைப்படங்களோ வீடியோக்களையோ கூட பொது இடங்கள்ல பார்க்க கூடாது. இந்த சட்டம் ஆண் பெண் இரு பேருக்கும் பொருந்தும். இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் கணவன்மார்கள் ஜாக்கிரதையா இருக்கணும். ஹாங்காங்ல இருக்கிற ஆண்கள் தங்களோட மனைவியை ஏமாற்றி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா மனைவிக்கு கணவனை கொல்ல அனுமதி இருக்கான். இப்படி ஒரே ஒரு கண்டிஷன், மனைவி கையாலேயே கணவனை கொல்லணும். வேற ஆயுதங்களையோ விஷத்தையோ பயன்படுத்தக்கூடாது. ஓஹியோல ஒரு ஆணோட படத்துக்கு முன்னாடி நின்று உடைகளை கழட்டக்கூடாது அப்படின்னு பெண்களுக்கு சட்டம் இருக்கு. அதே மாதிரி லெபனான் சட்டத்தின்படி ஆண்கள் விலங்குகள் கிட்ட உறவு வச்சுக்கலாமா. ஆனா இங்க இருக்கிற ஒரே ஒரு கண்டிஷன், அந்த விலங்கு பெண்பால் விலங்கினமா இருக்கணுமா. பொலிவியால இருக்கிற சாண்டா குரூஸ்ல ஒரு ஆண் ஒரே சமயத்துல தாய் மற்றும் மகளோட உறவு வச்சுக்கிறது தண்டனைக்குரிய குற்றமா பார்க்கப்படுது. கொலம்பியாவில திருமணத்துக்கு பிறகு மகளோட முதலிரவு காட்சிய தாய்மார்கள் கண்டிப்பா பாக்கணுமா. மகனோட வெர்ஜினிட்டி கலையறத அம்மா பார்க்க வேண்டியது ஒரு சம்பிரதாயமா. புளோரிடாவில ஆண்கள் பெண்களோட மார்பகத்துக்கு முத்தமிட அனுமதி கிடையாது. இந்த சட்டம் கணவன் மனைவியா இருந்தாலும் பொருந்தும். இங்கிலாந்துல சில இடங்கள்ல மீன் விற்கும் பெண்கள் மேலாடை இல்லாம தங்களோட வியாபாரத்தை கவனிக்க அனுமதி இருக்காம். யுஎஸ்ல இருக்கக்கூடிய விஸ்கான்சின் அப்படிங்கிற மாநிலத்துல இந்த சட்டம் அமல்ல இருக்கு. இங்க ஒரு ஆண் தன்னோட மனைவியை தவிர வேற எந்த பெண் கிட்ட உறவு கொண்டாலும் அது பாலியல் வன்புணர்வாவே கருதப்பட்டு தண்டனையும் வழங்கப்படுது. இந்த மாதிரி உலகம் முழுக்க விசித்திரமான பல சட்டங்களும் பல தண்டனைகளும் இருக்கு. இவ்ளோ நாளா இது நமக்கு தெரியாம போச்சு. What is Indus Valley Civilization? Indus Valley Civilization. The Indus Valley Civilization. The Indus Valley Civilization. என்னடி படிச்ச? இங்க ஒண்ணு இருக்கு, நீ ஒண்ணு சொல்ற. அந்த புக்க கொஞ்சம் கொடுங்களா, பார்த்து சொல்றேன். நீ பார்த்து சொல்றதுக்கு ஏண்டி படிச்ச? என்னடி விளையாடுறியா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஓங்கி அடிச்சேன்னு வச்சுக்க. சும்மா ஜோக் அடிச்சமா.